கொரோனா வந்துச்சு, எங்களால் இயங்க முடியலை, எங்களோட தொழில்களை செய்ய முடியலை, எங்களுடைய வருமானங்களில் இழப்பு ஏற்படுது. இந்த நிலை இதற்கு பிறகும் எங்களுக்கு வராதா? இப்படி வந்தால் நாங்கள் என்ன செய்கிறது என்ற கேள்வி எனக்குள்ளே வந்துச்சு. அந்த இடத்துல தான் நான் தீர்மானித்தேன், எம்மால் உழைக்க முடியாத, இயங்க முடியாத சூழ்நிலைகள் வரும்போதும் எங்களுக்கு வருமானம் என்பது தடைப்படாமல் வர்றதுக்கு என்ன வழி இருக்குது என்பது. அதை பற்றி தான் நான் இன்றைக்கு உங்களோட பேச போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடிப்படையில் எங்களுடைய வருமானங்களை நாங்கள் 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று ஆக்டிவ் இன்கம், இன்னொன்று பெசிவ் இன்கம். வாங்க முதல்ல ஆக்டிவ் இன்கம் என்னன்னு பார்த்துடலாம். ஆக்டிவ் இன்கம் அப்படின்ட்டு சொல்லும்போது ஒருவர் தன்னுடைய நேரத்தையும் உழைப்பையும் பயன்படுத்தி பெறுகின்ற வருமானங்களாக இருக்குது. அதாவது சம்பளம், கமிஷன், ஒரு வியாபாரத்தில் ஒருத்தர் ஈடுபட்டு பெறுகின்ற லாபங்கள், மற்ற டிப்ஸ் கிடைக்குது. இவ்வாறான இன்கம்களை ஆக்டிவ் இன்கம்னு சொல்லலாம். இந்த மாதிரியான ஆக்டிவ் இன்கம்கள் தான் தற்போது கொரோனாவால் அடி வாங்கி ஒரு ஓரமாக போய் கிடக்குது. பெசிவ் இன்கம்னு சொல்கிறது என்னென்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், நம்மளுடைய நேரத்தையும் உழைப்பையும் பயன்படுத்தாமல் பெறுகின்ற வருமானங்களாக இருக்குது. அதுக்காக நாங்களுக்கு நேரமே செலவழியாது என்றில்லை. இது எங்களுடைய இறந்த கால செயல்பாட்டின் விளைவாக நிகழ்காலத்தில் எங்களுக்கு வந்து கொண்டிருக்க வருமானங்கள். இதற்காக சிறு சிறு முன்னெடுப்புகளை செய்ய வேண்டித்தான் இருக்கும். ஆனாலும் நாங்கள் உறங்கினாலும் எங்களுக்கான வருமானம் என்பது உறுதிப்படுத்தப்படும். இந்த பெசிவ் இன்கத்துக்கு மிகச்சிறந்த உதாரணம் தான் வாடகை வருமானம். நீங்கள் உங்களுடைய இறந்த கால உழைப்பில் இருந்து ஒரு வீட்டை கட்டுறீங்க, ஒரு கடையை வாங்குறீங்க, இதில் வாடகைக்கு கொடுக்குறீங்க ஒரு நபருக்குன்னு சொன்னால், ஒவ்வொரு மாதமும் உங்களுடைய வருமானமானது உறுதிப்படுத்தப்படுது. அடுத்ததாக நம்ம பார்க்கலாம் பெசிவ் இன்கமில் முதலீடு. உங்களுடைய பணத்தை நீங்கள் வங்கியில் முதலீடு செய்யலாம், ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு செய்யலாம், முன்னொருவருடைய பிஸ்னஸில் முதலீடு செய்யலாம். அதுக்காக உங்களுக்கு கிடைக்கிற லாபம். இதில் அடிப்படையை விளங்கி கொள்ளுங்கள். நீங்கள் சும்மா இருந்தாலும் இந்த வருமானங்கள் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கும். இதைத்தான் சொல்லுவோம் பெசிவ் இன்கம். ஆக நண்பர்களே, நாங்கள் இதை வித்தியாசத்தை விளங்கி கொள்ளுங்கள். எல்லாருமே ஆக்டிவ் இன்கத்துக்கு பின்னாலேயே ஓடிக்கின்றிருக்கிறோம். ஒரு பெசிவ் இன்கத்தை உருவாக்குறது என்பது சாதாரண விஷயம் அல்ல, அது ஒரு கடினமான விஷயம். ஆனால் அது உங்களுடைய எதிர்காலத்தை ஆபத்துக்கள்லேருந்து பாதுகாக்கும். இவ்வாறான கொரோனா சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு உணர்த்தின விஷயம்தான், எங்களுடைய உழைப்பு என்பது நிரந்தரமில்லை. இது நின்றாலுமே எங்களுக்கு ஒரு வருமான மூலம் தேவைப்படுது. அவ்வாறான வருமான மூலத்தை நாம் எல்லாரும் உருவாக்கி எதிர்காலத்தில் சிறந்த வாழ்க்கை முறையை அடைவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.